ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அம்மா உணவகம் பெயரை மாத்த போறாங்க, அது தமிழக அரசு உணவகமாக மாத்துறதுக்கு ஏன் நீங்க போராட்டம் நடத்துனீங்க? அங்க போய் இருந்து கொண்டு நீதிமன்றத்துல இல்ல அம்மா என்றால் அது பொதுவான பெயர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீதியரசருக்கு கோபம் வருமா வராதா? ஸ்டாலின் அவர்களுக்காக போன விஷயம் நீங்க உங்க அம்மாவை பேரையே ஜெயலலிதா அவர்கள் பேரையே நீக்கிடலாம் இடத்துக்கு நீங்க போனீங்க. பெரிய வழக்கறிஞர் கூட அதிமுக இருக்குங்கிறாங்க, இதெல்லாம் ஆலோசிச்சிருக்க மாட்டாங்களா? என்ன முட்டாள்தனம்! சி.வி. சண்முகமே தன்னை பெரிய வழக்கறிஞர் தான் சொல்லுவாரு. 2010-13 தான் தமிழ்நாட்டில் உச்சபட்சமாக ஜிடிபி 13.11 வந்தது கலைஞர் அவர்களுடைய காலத்தில். 2021 திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 1க்கு கீழே பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த காலகட்டம். இது நான் சொல்லல, ஒன்றிய அரசுடைய நிதி ஆயோக்குடைய அந்த அறிக்கை. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதலமைச்சர் படம், முன்னாள் முதலமைச்சர் படம்லாம் இருக்குது விளம்பரத்தில். இது இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோர்ட்டுக்கு போகிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம். இப்போ ராஜ்யசபா எம்பி உயர்நீதிமன்றம் போகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு இதெல்லாம் விசாரித்து அதெல்லாம் தடை இல்லை அப்படின்ட்டாங்க. இது போன்ற வழக்கு தொடுத்ததுக்காக 10 லட்ச ரூபா அபராதம் அப்படின்ட்டாங்க. என்னன்னா, என்னமோ இப்பொழுதுதான் முதன்முறையாக முதல்வர் படத்தை நம்ம தமிழ்நாடு அரசு பயன்படுத்துகிற மாதிரியும், இதுவரை வரலாற்றிலே எந்த முதல்வர் படத்தையுமே பயன்படுத்தாத மாதிரியும், இது ஸ்டாலின் அவர்கள் படத்தை பயன்படுத்திட்டாங்க அப்படி என்பது நீதிமன்றத்துக்கு போனது என்பது ஒரு பெரிய கேலிக்கூத்து. அது மட்டும் இல்லாமல், கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 20க்கும் மேற்பட்ட திட்டங்களில் ஜெயலலிதா படத்தை போட்டு தான் அந்த திட்டமே இருக்கும். அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், இப்படி 20க்கு 22 திட்டங்கள் சொல்கிறாங்க. குடி தண்ணீர் இருந்தது, அம்மா குடிநீர் பாட்டில் இருந்தது, எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நமக்கு தெரியும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் பல தலைவர்களுடைய பேரில் இருக்குது. பெரியார் பேரில் இருக்குது, அம்பேத்கர் பேரில் இருக்குது, கலைஞர் அவர்கள் பேரில் இருக்குது. இது காலங்காலமாக இருக்கின்ற ஒரு விஷயம். தலைவர்கள் பேரில் திட்டம், தலைவர்கள் பேரில் ரயில்வே நிலையம், விமான நிலையம், தலைவர்களுக்கான சிலைகள், தலைவர் புகழ் பாடக்கூடிய பல்வேறு விஷயங்களை எல்லா அரசுகளும் செய்யும் ஒரு பக்கம். இப்பொழுது மட்டும் என்ன இப்படி இவர்களுக்கு ஒரு கோபம் அப்படின்னா, இப்போ இன்னும் தேர்தலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 மாத காலம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் என்கிற இந்த நிகழ்வு என்பது மக்களை வெகுவாக ஈர்த்திருக்கிறது ஒன்று. ஏன்னா 10,000 முகாம்கள் நடத்த போகிறாங்க. இப்போ சென்னையில் மட்டுமே 400 முகாம். இது கிட்டத்தட்ட 2 மாத காலத்தில் முடிக்கணும். அந்த குறைகளை 45 நாட்களுள் தீர்க்கணும் என்கிற திட்டத்தோட உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் மக்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது. ஏற்கனவே அந்த உரிமை தொகை விஷயமும் இதில் சேர்ந்துருக்கு. உரிமை தொகை விடுபட்ட தகுதி படைத்தவர்கள் விடுபட்டவர்களும் அதில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது. சராசரி மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும், அதாவது ஒரு மின் இணைப்பிலிருந்து அல்லது இலவச மின்சாரத்திலிருந்து பட்டா மாறுதலிருந்து எதுக்கெல்லாம் அவன் போய் தாசில்தார் ஆஃபீஸை தட்டிக்கிட்டு இருப்பானோ அதெல்லாம் உங்கள் இடத்த தேடி உங்கள் குறைகளை தீர்க்கிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது பல்வேறு காலகட்டங்களில் செஞ்ச விஷயம்தான். ஆனால் இப்பொழுது ஒரு பெரிய ஹியூஜ் எண்ணிக்கையில் ஒரு 10,000 முகாம்கள் என்று வைக்கும்போது நகர்ப்புறமும் உள்ளாட்சியும் சேர்ந்து இன்னைக்கு பல்வேறு சர்வீஸ்களையும் ஒரே இடத்துல பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இது என்ன பிரச்சனைனா, அரசே செஞ்சுருக்கணும், பரவாயில்ல, தமிழ்நாடு அரசு முகாம்கள் நடத்த வேண்டியதானே. அது என்ன ஸ்டாலின் படத்தை போட்டு? நான் என்ன கேட்குறேன், கொரோனா காலத்தில் கோவிட் சர்டிஃபிகேட் கூட பிரதமர் மோடி படத்தை போட்டு தான் வந்தது. நீங்கள் கோவிட் சர்டிஃபிகேட்டில் கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல, அது கூட அந்த காலகட்டத்தில் பிரதமர் படத்தை போட்டு தான் வரும். எல்லா இடத்துலையும் உண்டு. இப்போ நீங்கள் நீதிமன்றம் போனீங்க, நீதிமன்றம் போனால் உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாற்றையுமே ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு. இதுக்கு முன்னாடி பயன்படுத்தலையான்னு கேட்பாங்க. அதே போன்று கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டாங்க. 2 பேர் கொண்ட பெஞ்ச் இந்த 1ஆம் தேதி விசாரித்து தீர்ப்பு கொடுக்கும் பொழுது என்ன கேட்டாங்க,
ஏங்க ஏகப்பட்ட தலைவர்கள் பேரை போட்டிருக்காங்களே, அப்போ எல்லா தலைவர்கள் பேரையும் நீக்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இனிமேல் தலைவர் பேரையும் முதல்வர் பேரையும் கூட போட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை தான் கொடுத்தாங்க. இந்த தீர்ப்பை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றம் தமிழக அரசு போச்சு, திமுகவும் போனாங்க. இப்போ அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகாமல் இருந்தால், அந்த தீர்ப்பை எதிர்த்து திமுக அரசோ அல்லது திமுக கட்சியோ உச்சநீதிமன்றம் போகாமல் இருந்தால், இப்போ நீங்கள் ஏற்கனவே நான் சொன்னேன்ல, ஜெயலலிதா பேரில் இருந்து 22 திட்டங்கள் பேரை அம்மாவை நீக்கணும், அம்மா உணவகத்தை தமிழ்நாடு அரசு உணவகம்னு மாற்றணும், அம்மா சிமெண்ட்டை தமிழ்நாடு அரசு சிமெண்ட்னு மாற்றணும். நீங்கள் ஒத்துக்குவீங்களா? இப்போ வந்து யாருக்கு போனீங்க? ஸ்டாலின் அவர்களுக்காக போன விஷயம். நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை பேரையே, ஜெயலலிதா அவர்கள் பேரையே நீக்கிடலாம் இடத்துக்கு நீங்கள் போனீங்க. இப்போ அது எந்த மாதிரியான ஒரு விஷயம்? இப்போ இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் தலைமையில் அந்த பெஞ்ச், 3 பேர் கொண்ட பெஞ்சு தான் இதை விசாரிச்சாங்க. பெரிய வழக்கறிஞர் கூட அதிமுக இருக்குங்கிறாங்க, இதெல்லாம் ஆலோசிச்சிருக்க மாட்டாங்களா? என்ன முட்டாள்தனம்! இவர் சிவி சண்முகமே தன்னை பெரிய வழக்கறிஞர் தான் சொல்லுவார். அவர் வழக்கறிஞர் தான் அடிப்படையில். அவர் வந்து முன்னாள் சட்டத்துறை அமைச்சர். என்ன கேள்வி கேட்டாங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீதியரசர் தலைமை நீதிபதி காவா என்ன கேட்டார்? இது என்ன கேள்வி, இது என்ன வழக்கு, எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்களா? ஏன் ஒரு முதல்வர் படத்தை போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதே கேள்வி இன்னொன்று கேட்டாங்க தெரியுமா? அதான் பெரிய காமெடி. உங்கள் முன்னாடிலாம் உங்கள் ஆட்சியில் இந்த மாதிரி போடலையான்னு கேட்கும்போது திமுக உடனே என்ன சொன்னாங்க? அம்மா பேரில் 22 திட்டம் இருக்குது, நாங்கள் எதையுமே எடுக்கலைன்னு. உடனே என்ன வழக்கறிஞர் சொன்னா தெரியுமா? பெரிய காமெடி. அம்மாங்கிறது ஒரு பொதுவான பெயர், அது அம்மாங்கிறது ஒரு ஜெயலலிதாவை குறிக்கின்ற பெயர் இல்லையா நீதியரசர் கேட்கிறார். அப்போ அம்மாங்கிறத ஜெயலலிதா பெயரை குறிக்க அதுக்கு வாய மூடிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஆட்சியில் 22 திட்டங்களை உங்களுடைய தலைவி பேரில் வச்சுருக்கீங்களே, இவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக தொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டு தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எங்களுடைய நேரத்தை வந்து வீணடித்ததற்காக 10 லட்சம் அபராதம் கட்டணும். திருப்பி குறுக்கிடுறாங்க. சிவி சண்முகத்துறை அட்வொகேட் குறுக்கிடும் பொழுது அது நீதிபதி அவர் கவாய் அவர்கள் இன்னும் கோவப்பட்டு மறுபடியும் குறுக்கிட்டா அந்த 10 லட்சம் 20 லட்சமா மாறுனாரு. அதான் முக்கியம். 10 லட்சம் அபராதத்தோட போயிடுங்க, இல்லை 20 லட்சமா அபராதம் போட வேண்டியிருக்குன்னு வாய மூடிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வழக்கு, அவமானகரமான வழக்கு. அதிமுக தொண்டர்களே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னடா அது நம்ம அம்மா பேரை நீக்கிறதுக்கே இவங்க வந்து ஒருவேளை வந்து இது பண்றாங்க. இன்னைக்கு திடீர்னு பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டாரா உடம்பு செல்லாம? ஆமாங்க, இது என்ன பதில் சொல்லுவாரு? இவர் ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் கூட்டம் கூடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் லாரியில் ஏற்றி கொண்டு அந்த நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பேசுறாரு, தமிழ்நாட்டை மீட்க போறேன்னு. விட்டா வந்து அம்மா பேரையே மீட்க முடியாம போயிடும்னு நினைக்கிறேன். திட்டங்கள் ஃபுல்லாக இப்போ அம்மா உணவகம் பேரை வந்து இருட்டடிப்பு செய்கிறாங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்கல்ல. நான் கேட்குறேன், திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா பேரை இருட்டடிப்பு செய்கிறாங்க, அம்மா உணவகத்தை, அப்போ அதுக்கே போராட்டம் பண்ணாங்க. இப்போ அவங்க நீதிமன்றத்தில் சொன்னாங்கல்ல, அம்மா என்பது ஒரு பொதுவான பெயர்னு, அதுக்காக போராட்டம் நடத்தினாங்க. அம்மா உணவகம் பெயரை மாற்ற போகிறாங்க, அது தமிழக அரசு உணவகமாக மாற்றுறதுக்கு ஏன் நீங்கள் போராட்டம் நடத்துனீங்க? அப்போ அம்மா என்பது ஜெயலலிதாவை குறிக்கிறது என்பது தானே. அங்கே போய் இருந்து கொண்டு நீதிமன்றத்தில் இல்லை அம்மா என்றால் அது பொதுவான பெயர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ நீதியரசருக்கு கோபம் வருமா வராதா? அவர் என்ன எதையுமே பார்க்காமையே அங்கே உட்காந்துருக்காரு? கடுமையான கோபம். இன்னைக்கு வந்து ஒரு அதிமுக செய்த இந்த செயல் வந்து ஒரு கேலிக்கூத்தான செயல், அவ்வளோதான். அப்படித்தான் நீங்கள் பார்க்கணும். விட்டா ஜெயலலிதா பேரை ஒருவேளை பர்பஸாக செய்ய போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றம் இதுக்கு வழக்கு போகவில்லை என்றால் ஜெயலலிதாவுடைய 22 திட்டங்களுக்கும் ஜெயலலிதா பேரை நீக்கியிருக்கணும். இது எப்படிப்பட்ட ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கும்? எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை ரத்து பண்ணியிருக்கிறாரு, இதோடைய கவலையாக கூட இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாங்க. இப்போ என்ன பதில் சொல்லுவார் போய்? அவர் வந்து மக்களை மட்டும் சந்திக்கல, அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்த தான் போகிறார். அவர் பொதுமக்களை சந்திக்க மட்டும் போகல, தென்னகத்தில் முழுவதும் பயணிக்கிறார். ஏன் தென்னகத்தை வந்து அவர் வந்து சூஸ் பண்ணார்? ஏன் தென்னகத்தை தேர்வு செய்தார்? தென்னகத்தில் அவருக்கு அதிமுகவுக்கு வாக்கு வங்கி குறைந்து விட்டதாக அவருடைய சர்வேல தெரியுது. தேர்தல் முடிவும் அப்படித்தான். இன்றைக்கி ஓபிஎஸ் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த சமூக வாக்குகள் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. பாஜகவை மட்டும் நம்பி தான் இன்னைக்கு தென்னகத்தில் இருக்காரு. இதெல்லாம் வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, மீண்டும் அதிமுக வலுப்படுத்துறதுக்கு போறாரு. இப்ப இந்த கேள்வி பிரச்சாரத்துல வந்து தமிழகம் பின்னடைந்து விட்டது, கடன் அதிகமாக வாங்குறாங்க, இது கடன் வாங்குறது தான் திமுக அரசின் சாதனை,
அப்படிலாம் சொல்லி வந்தாங்க. இப்போ வந்து 14 வருஷத்துக்கு பிறகு தமிழகம் முதலீடு பிரித்து சாதனை, பொருளாதார வளர்ச்சியில் 11.19% உயர்ந்திருக்கு. இது வந்து 14 வருஷத்துக்கு அப்புறம் நடந்திருக்கு. இதை பற்றி ஸ்டாலின் சொல்லும்போது இது சாதாரணமாக நடக்கல இந்த விஷயம். உண்மைதானே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ஜிடிபி டபுள் டிஜிட்டுக்கே வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. 2010-13 தான் தமிழ்நாட்டில் உச்சபட்சமாக ஜிடிபி 13.11 வந்தது. அது பெரிய அளவில் கலைஞர் அவர்களுடைய காலத்தில், முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் 2010-11. அதுக்கப்புறம் ஜிடிபி ஏற்றம் இறக்கமாகத்தான் தமிழ்நாட்டில் இருந்தது. அதான் உண்மை. நான் என்ன சொல்கிறேன், 2021 திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தமிழகத்துடைய ஜிடிபி எவ்வளோ தெரியுமா? 0.89, ஒன்றுக்கு கீழே. அப்போ ஒரு ஜிடிபி கூட இல்லாத காலகட்டத்தில் தான் வந்து எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டை திமுகவிட விட்டு சென்றார். அதான் உண்மை. பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த காலகட்டம். இதை நான் சொல்லலை, ஒன்றிய அரசுடைய நிதி ஆயோக்குடைய அந்த அறிக்கை இன்னைக்கு எடுத்து பாருங்க. 2010-11 எவ்வளவு ஜிடிபி, இன்னைக்கு எவ்வளவு ஜிடிபி என்று வருடம் ஒவ்வொரு ஃபினான்சியல் இயருக்கும் எவ்வளவு ஜிடிபி இருந்திருக்குன்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கு 2024-25க்கான ஜிடிபி, அதாவது 10 வருடங்களுக்கு பிறகு இல்லை, 15 வருடங்களுக்கு பிறகு. ஏன்னா 10-11 தான் வந்து 13.11 இருந்தாங்க. கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாடு மீண்டும் அந்த 10 தாண்டி இருக்கு. இன்னைக்கு 11.19 நீங்க சொன்னது மாதிரி வந்திருக்கா? அப்ப இந்த ஜிடிபியை கடந்த 4 வருடங்களில் 1லிருந்து 11 இன்னைக்கு உயர்த்தி இருக்காங்க. அதை ஒரு ஒன்றிய அரசுடைய அறிக்கையை வந்து எடப்பாடி ஏற்றுக்கொள்ள தானே வேணும், அதை பார்க்கிறாருல. அப்ப தமிழகம் வந்து பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து விட்டது என்பது எவ்வளவு அப்பட்டமான பொய் என்று ஒன்றிய அரசு கொடுத்த அந்த அறிக்கையே அவருக்கு மோதல் அடிச்சிருக்கும்ல. அது பொய் தானே. நீங்க மக்கள் இப்ப இன்னைக்கு வந்து பத்திரிகையிலும் இந்த செய்தி வந்திருக்கு. எல்லா பத்திரிகைகளிலும் இந்த பொருளாதாரம் வந்து தமிழகம் இன்னைக்கு வந்து 11.19 உயர்ந்திருக்கிறது என்கிற செய்தி வந்திருக்கு. அப்ப இந்த செய்தியை எடப்பாடி பார்த்துருப்பாரு. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, ஏன் வந்து இன்னைக்கு மக்களை சந்திப்பதை இன்னைக்கு வந்து உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லி தவிர்த்து விட்டார்னா, இந்த பத்திரிகை செய்தியே அவரை தடுத்திருக்கும். தமிழகம் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து விட்டதுன்னு எந்த முகத்தை வச்சு சொல்லுவார்? நான் கேட்குறேன், எந்த முகத்தை வச்சு சொல்லுவார்? அன்னைக்கு பத்திரிகையை அந்த மக்கள் படிச்சிருப்பாங்கல்ல. அப்போ அன்னைக்கு சொல்லும் பொழுது மக்களுக்கு தெரியும்ல. ஒரு வாரம் கழிச்சு சொன்னால் மக்கள் ஒருவேளை மறந்துருக்கலாம். அதனால வந்து அதை தள்ளி வச்சுட்டார். நான் என்ன சொல்ல வரேன்னா, எடப்பாடியுடைய இந்த தமிழகத்தை மீட்போம்ங்கிற பயணமே வந்து ஒரு பொய்யும் புரட்டுமான பயணம் என்று சொல்வது இதுக்கு தான். நீங்கள் போய் எதை மீட்க போகிறீங்க? உங்களிடமிருந்து தான் மீட்டு இன்னைக்கு டபுள் டிஜிட் கொண்டு வந்திருக்கோம். அப்போ எதை மீட்க போயிடும் அப்படின்ட்டு. ரெண்டாவது, உங்கள் தலைவி பேரையே நீங்கள் இருட்டடிப்பு செய்கின்ற, சொல்லப்போனால் உங்கள் தலைவி பேர் இன்னைக்கு திட்டங்கள் எல்லாமே உங்கள் தலைவி பேரை நீக்க வேண்டியிருந்திருக்கும். அம்மா உணவகத்திலிருந்து எல்லாமே நீக்க வேண்டியிருந்திருக்கும். இப்போ இந்த வேலையை நீங்கள் செய்துவிட்டு உங்கள் கட்சிக்காரனையும் குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டு தமிழகத்தில் உண்மையான நிலவரத்தை நீங்கள் சொல்ல பயப்படுகின்ற, கொஞ்சம் மக்கள் மறக்கட்டும் அப்படின்ற இடத்துல நீங்கள் பயணத்தை ரத்து செய்ய வேண்டிய இடத்துல இன்னைக்கு இருக்கிறீங்க என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார். இது ஒரு பக்கம் பரபரப்பு. இன்னொரு பரபரப்பு இந்த பாமக. அதில் வந்து அன்புமணியும் ராமதாஸும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒன்றாயிடுவாங்க. ஏன்னா அன்புமணி அம்மா வந்து அன்புமணியை சந்திக்க போனாங்க அவங்க இல்லத்துக்கு. சரி, இதுக்கப்புறம் ராமதாஸ் எல்லாம் ஒன்றாயிடுவாங்க, அங்கே கட்சியில் பிளவுலாம் இருக்காது, தொண்டர்கள் மகிழ்ச்சி ஆகிடுவாங்க, நிர்வாகிகள் எல்லாமே எலெக்ஷன் வேலையை வேகமாக பார்ப்பாங்க அப்படின்லாம் இந்த நிலைமையில் பொதுக்குழு குற்றங்கிறார் அன்புமணி. இதுக்கு வந்து அவர் வந்து தடை போடுறாரு. திருப்பி மோதல் ஆரம்பமாகுது. இப்போ வந்து இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் வந்து கட்டுக்கதைகள் பொய்களை பரப்பி தொண்டர்களை குழப்பறாரு அன்புமணி. நான் 44 வருஷமா உருவாக்கின இந்த கட்சியை அன்புமணிகிட்ட சாதாரண எடுத்து கொடுத்துட முடியுமா? சில அதிமேதாவிகள் வந்து அன்புமணிக்காக என்கிட்ட பேச வராங்க அப்படின்னு பேசுறாரு. இப்போ விரிசல் மேலும் மேலும் இன்னும் அதிகமாகிட்டு தான் போதே ஒழிய அது குறைந்த பாடு இல்லையே. இப்போ அவர்களுக்கிடையே விரிசல் என்பதை விட நீண்ட இடைவெளி ஏற்பட்டு விட்டது. இப்போ நீங்கள் விரிசலை ஒட்ட வைக்கலாம். விரிசல்னா ஒட்டக்கூடிய இடத்துல இருந்தால் தான் விரிசல், அதுக்கு பேர். ஒட்ட முடியாத இடத்துல இருந்தால் அதுக்கு பேர் விரிசல் இல்லை. நீங்கள் முழுமையாக வந்து நீங்கள் அதை உடைச்சிட்டு தான் கட்டணும். அதுதான் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். இப்போ எப்படி போச்சு, ராமதாஸ் அவர்களை ஒட்டு கேட்கின்ற மிஷினை கூட அன்புமணி வைத்தாருன்னு ராமதாஸ் குற்றம் சுமத்தினார். அது இப்போ அந்த புகார் பெருசாக போயிடுச்சு. என் வீட்டில் வந்து என்ன ஒட்டு கேட்கறதுக்கு மிஷினை வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்வது என்பதை எவ்வளோ பெரிய ஒரு சாதாரண விஷயம் இல்லைல்ல. அது ஒரு மோசமான செயல் தானே மக்கள் மத்தியில். அது நடந்தது. அதை விட மோசமான விஷயம் அவங்க அம்மாவை வந்து அடிக்க போனது.
சொன்னார்ல. முதல்ல சொன்னாரு, அதுக்கப்புறம் இல்ல சொல்றேன். அதை விட ஒரு வெட்கம், ஒரு 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 வெட்கக்கேடான விஷயம் எதுவும் இல்லையே. அதெல்லாம் தமிழகத்தில் அதை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, அம்மா போய் பார்த்தாங்க. பெற்ற தாய் என்பவர் வந்து பிள்ளைங்களையும், அவங்க அம்மா போய் பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே இந்த பிளவு இருக்காது அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்கல்ல, இனிமே ஒன்று சேர்ந்துருவாங்க. குடும்பத்துல பிளவு வேண்டான்னு அம்மா நினைக்கலாம். ஏன்னா ஒரு தாய் வந்து ஒரு தந்தை மகனும் பிரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அடிப்படையில் அரசியல் சேரணுங்கிறது அவங்க முடிவு முன்னெடுப்பாங்களான்னு எனக்கு தோணலை. ஏன்னா பல்வேறு தடவைகள் ராமதாஸ் அவர்கள் மேடையில் பேசும்போது அரசியலுக்குள் பெண்களே வரக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. ஏன் பிரச்சனை வந்துச்சு அவங்களுக்குள்ள? அன்புமணியுடைய மனைவி சௌமியா அரசியலுக்கு வந்ததுலேருந்து தானே பிரச்சனை ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் என் குடும்பமே அரசியலுக்கு வரான்னு சொன்னார் டாக்டர். அதை தாண்டி அன்புமணி அவர்களை கட்சிகளை விட்டார். அது நான் செய்த தவறு, பிழை என்று இப்போ சொன்னார். அதுக்கப்புறம் சௌமியா அவர்கள் வரும்போது ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் அவர்கள் தேர்தல் இப்போதை நான் அனுமதிக்கலைன்னு சொன்னார். என் அனுமதி இல்லாமையே அது தேர்தலில் போட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னார். அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் தன்னுடைய மனைவி வந்து இதை சமாதானப்படுத்த வர்றாங்க, அரசியல் பிளவை ஒட்ட வைக்கிறாங்கிறத நான் ஏற்றுக்கல. காரணம், தந்தை மகனுக்குள்ள உறவு கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு தாய் நினைக்கலாம். அதாவது நீங்கள் அரசியல் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வெளியே அரசியல் வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள ஒரு மகனாக வந்துட்டு போகட்டும், வீட்டுக்குள்ள ஒரு தந்தையா நீங்கள் வந்து பேரப்பிள்ளைங்களை பார்த்துக்குங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல் பிளவு என்பது அவர்களுக்கு இப்போ குடும்ப பிளவாக இன்னைக்கு மாறிவிட்டது. இன்னைக்கு ராமதாஸ் அவருடைய மகளுக்கு தான் இப்போ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பெண்கள் அன்னைக்கு கொடுக்குறாங்க, சௌமியாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டியாக கொண்டு வரதை பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய ராமதாஸ் அவர்களுடைய மகள் வழி பேரன் அவருக்கு வந்து இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு வர்றாங்க. இப்போ எப்படி போயிடுச்சுன்னா அரசியல் பிளவு என்பது குடும்ப பிளவாக அவர்களுக்குள்ள மாறிடுச்சு. அது அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து அரசியல் பிளவு இருக்கிற சமயத்தில் சிலர் வந்தாங்க, அதாவது சேர்த்து வைக்கிறதுக்கு ஆடிட்டர் போன்றவர்கள் வந்தாங்க, குருமூர்த்தி போன்றவர்கள்லாம் வந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் செல்லுபடி ஆகலையே, அதை தாண்டி போயிடுச்சு. இப்போ அதனால தான் வந்து ராமதாசருடைய மனைவியை வைத்து முயற்சி பண்ணுறாங்க. இது குறைந்தபட்சம் குடும்ப பிளவை சரி பண்ணுமா அப்படின்னு தான். ஆனால் இங்கே போகிற போக்க பார்த்தா அது மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட கட்சி பிளவுபட்டு விட்டது, அவர்கள் கட்சி பிளவுபட்டு விட்டது. என்னுடைய கருத்து கணிப்பு, நான் என்ன நினைக்கிறேன்னா 2026 தேர்தலில் பாமக 2 அணியாக போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் பிரிவு, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி என்று 2 பிரிவாக, எப்படி ஜானகி ஜெயலலிதா பிரிஞ்சாங்களோ அந்த மாதிரி போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. அந்த தேர்தலுக்கு பின்னாடி தான் அது இணைப்பு நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே பாஜகவோடு தான் இணைய வேண்டும் என்று அன்புமணி விரும்புகிறார். அவர் பை டிஃபால்ட்டாக பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோடு தான் இருக்கணும். ஆனால் டாக்டர் ராமதாஸுடைய திட்டம் என்னன்னா, அந்த நேரத்தில் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் இப்போவே சொல்ல தேவையில்லை, அந்த நேரத்தில் முடிவு பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரேடியாக ஒரு பக்கம் சாஞ்சா நம்ம மக்களை இது பண்ண முடியாது, டிமாண்ட் பண்ண முடியாது, நிபந்தனை விதிக்க முடியாது, இத்தனை எண்ணிக்கையில் சீட்டு கேட்க முடியாது அப்படின்னு நினைக்கிறார். இப்போ இந்த பிளவு என்பதை பாஜகவும் விரும்பும்ல. ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக கட்சியை பாஜகவிடம் அடகு வைக்க விருப்பம் இல்லைங்கிற மாதிரி தான் செய்தி வருது. அப்போ பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த இப்போ இவர்களுக்குள்ள உள்ள பிளவானது குடும்ப பிளவாக இன்னைக்கு மாறிவிட்டதன் காரணமாக தான் ராமதாஸ் அவருடைய மனைவி போய் இன்னைக்கு சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அது ஒரு வயதான காலத்தில் இருக்கின்ற பெண்மணிகள் பெற்றோருக்கு ஏற்படுகின்ற அந்த கவலை தான். அப்படிதான் நாம் அவர்களை பார்க்கணும். கருத்துக்களை பார்த்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.